தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். உடனே வாங்கி பயன்பெறுவி. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ சாத்தியக்கூறு அதிகம் இருப்பதால் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றன. செவ்வாய் கிரகம் தோராயமாக 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. இதற்கு முன் நடத்தப்பட்ட ஆய்வில் செவ்வாய் கிரகத்தில் உறைந்த நிலையில் நீர் இருந்ததும் செவ்வாயின் வளிமண்டலத்தில் நீராவி இருந்ததும் தெரியவந்தது. முந்தைய காலங்களில் செவ்வாய் கிரகத்தில் ஆறுகள் மற்றும் ஏரிகள் இருந்தன. அங்கிருந்த நீர் அனைத்தும் ஆவியாகி 300 கோடி ஆண்டுகளாக செவ்வாய் கிரகம் பாலைவனமாக உள்ளது. இந்நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவின் நாசா செவ்வாய் கிரகத்துக்கு இன்சைட் லேண்டர் என்ற விண்கலத்தை அனுப்பி ஆய்வு செய்தது. 2018இல் அனுப்பப்பட்ட இந்த விண்கலம் 2022 டிசம்பர் மாதத்துடன் தனது பணியை நிறைவு செய்தது. இருப்பினும் அந்த விண்கலத்தில் பொருத்தப்பட்டிருந்த செய்ஸ்மாமீட்டர் கருவி செவ்வாய் கிரகத்தில் 4 ஆண்டுகளாக ஏற்பட்ட பூகம்ப அதிர்வலைகளை ஆய்வு செய்தது. அந்த காலகட்டத்தில் செவ்வாய் கிரகத்தில் 1319 பூகம்பங்கள் ஏற்பட்டதை அந்த கருவி பதிவு செய்திருந்தது. நாசா விஞ்ஞானிகள் பூகம்ப அதிர்வலைகளை பகுப்பாய்வு செய்தபோதுதான் செவ்வாயில் திரவ வடிவில் நீர் இருப்பது தெரியவந்துள்ளது. செவ்வாயில் உறைந்த நீரும் வளிமண்டலத்தில் நீராவியும் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் கிரகத்தில் திரவ வடிவில் நீர் கண்டுபிடிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். இது விஞ்ஞானிகளுக்கு புதிய உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் அளித்துள்ளது. இதுகுறித்து கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் மைக்கேல் மங்கா கூறியதாவது: செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 10 முதல் 20 கிலோமீட்டர் ஆழத்தில் நீர்த்தேக்கங்கள் இருப்பது ஆய்வு மூலம் தெரியவந்துள்ளது. பூமியில் நிலத்தடியில் நீர் இருக்கும்போது செவ்வாய் கிரகத்திலும் அப்படித்தான் இருக்க வேண்டும். பூமியைப் போல செவ்வாயின் மேற்பரப்புக்கு அடியில் நீர் இருக்காது என சொல்ல எந்த காரணமும் இல்லை. உயிரினங்கள் வாழ்வதற்கு நீர் இன்றியமையாதது. இதனால் தற்போதைய கண்டுபிடிப்பானது புதிய நம்பிக்கையை அளித்துள்ளது. செவ்வாயில் வாழ்வதற்கேற்ற சூழல் இருக்கிறதென்றால் அது திரவ வடிவில் நீர் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ள அடிப்பகுதியில்தான் இருக்கும். ஏனென்றால் செவ்வாயில் 10 முதல் 20 கிலோமீட்டர் ஆழத்திற்கு ட்ரில்லிங் போடுவது மிகவும் கடினமான காரியம். எலான் மஸ்கால் கூட அதை செய்ய முடியாது என மைக்கேல் மங்கா கூறினார்.